ஹாய் மக்களே, உலகம் உங்கள் கையில்ங்கிற செக்மெண்ட்ல நான் உங்கள் கேபி. இப்போ நடக்க போற தமிழக சட்டமன்ற தேர்தல்ல ஒவ்வொரு துறையினரோட ஓட்டு யாருக்குன்னு பார்க்கலாம். அதுல குறிப்பா இன்னைக்கு ஆட்டோ ஓட்டுநர்களோட ஓட்டு யாருக்குன்றத பார்க்கலாம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்ல யார் வந்தா உங்களுக்கு இஷ்டமா இருக்கும் அண்ட் கலர் நிலவரப்படி யார் வருவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே தான் சார் வரும். கண்டிப்பா அவங்கதான் வருவாங்க. அவங்க தான் வருவாங்க. ஏன்னா வந்து ரோட்லாம் நல்லா இந்த வருஷம் நல்லா தான் சார் செஞ்சாங்க. எந்த குறையும் எனக்கு தெரிஞ்சு சொல்ல முடியல. ரோட்லாம் நல்லா போட்டாங்க, பாலம்லாம் நல்லா கட்டினாங்க. ஓகே, நல்லா தான் சார் பண்ணாங்க. ஓகே. சோ அப்போ உங்களுக்கு அவங்கதான் வருவாங்க அண்ட் உங்களுக்கு வரணும்னு ஆசை இருக்கிறதும் அவங்கதான் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப இருக்கிற தலைமுறை எப்படி சொல்றது, இப்ப இருக்கிற வயசு பசங்க எல்லாம் வந்து விஜய் தான் பிடிக்குது. அதனால வந்து விஜய் வருவார்னு எதிர்பார்க்கறாங்க. அப்போ ஒருவேளை கூட்டணி வச்சிருந்தா அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்திருக்குமா? விஜய் வர்றதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு சார். யாரோட வச்சிருந்தா வந்திருக்க வாய்ப்பு இருக்கு? சீமான் சாரோட வச்சிருந்தா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு சார். நிறைய பேர் அதான் சொல்றாங்க, சீமான் சாரோடையும் தேமுதிகவும் வச்சிருந்தா கண்டிப்பா வந்துருவாங்க, கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. இருந்திருக்கும். ஆமா சார். இப்போ ஆனா வந்து ஆசை இருக்கு, பட் ஆனா இல்ல. ஆமா சார். ஆனா நிலவரப்படி டிஎம்கே தான் சார் வரும். ஓகே, வந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் அது வந்தாலும் ஓகே தான், நல்லா தான் பண்ணிருக்காங்க. ஓகே தான் சார், நல்லா தான் பண்ணிருக்காங்க. இல்ல நல்லா தான் பண்ணிக்கிறாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் தமிழ்நாடு எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் இப்போ கல நிலவரப்படி யார் வருவாங்க, உங்களோட ப்ரிஃபரன்ஸ் யார் வந்தா நல்லா இருக்கும்? புதுசா வந்தா நல்லா இருக்கும். புதுசாங்கும் போது டிவிக்கு ஏன் புதுசாங்கிறது நான் கேட்டேன் அப்படின்னா, இப்ப நாம் தமிழரும் இன்னும் வரல, அதனால இல்ல எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு வேணும் இல்ல. அவங்களும் வந்து பாத்துட்டாங்க, அவங்க ஒரு தொகுதி தான் கொடுக்குறாங்க, இவங்க ஒரே ஏரியா நிக்காருல்ல, அதனால கல நிலவரப்படி யாரு ஜெயிப்பாங்க அப்படின்னு தெரியுதா? அது சொல்ல முடியாது. ஆனா இப்போ தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ் வருது, சோ யாரு உங்களோட ப்ரிஃபரன்ஸ், யார் வரணும்னு நினைக்கிறீங்க? யாரு உண்மையில கல நிலவரப்படி வருவாங்க? யாரும் கூட்டணி வச்சிருந்தா வர்றதுக்கு வாய்ப்புகளும் இருந்திருக்கலாம். இந்த 3 விஷயத்த மட்டும். எங்க இது வந்து எல்லாம் டிவி கேட்க தான் எல்லாம் போடணும்னு இருக்கிறோம். ஏன் கேட்டீங்கன்னா, ஏற்கனவே வந்து ஃப்ரீ பண்ணிட்டாங்க பஸ். இப்போ எடப்பாடி என்ன சொல்றாரு, எடப்பாடி வந்து ஜென்ஸுக்கு ஃப்ரீ பண்றாரு. அப்போ நாங்க கீழே தொழிலாளர்களுக்கு ஒருத்தர் கூட நினைக்கல. இப்போ நான் ஆட்டோக்காரன் ஒரு மானியம் தரேன், நீ என்ன மானியம் தரேன்னு சொன்னா ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்ல. அது மாதிரி ஃப்ரீ பண்ணீங்கன்னா 10 ரூபாய் சம்பாதிக்கிற கீழே தொழிலாளர்களும் நிறைய பேர் இருக்காங்க. அது ரொம்ப பாதிக்குது. முன்னாள் இந்த ப்ரீபெய்ட் ஆட்டோ திட்டம்லாம் வச்சிருந்தாங்களா, அந்த மாதிரி உங்களுக்கும் நல்ல வசதிகள் வர்ற மாதிரி ஒரு விஷயங்களா இப்ப கார்பரேட் கொண்டு வந்த ஓலா ஊவர் கொண்டு வந்த மாதிரி இவங்க கொண்டு வந்தா நல்லா இருக்குன்னு சொல்ல வரீங்களா? ஆமா, அப்படி இருக்கும்போது உங்க சப்போர்ட் வந்து கேக்கு தான். ஆனா கல நிலவரப்படி இப்போ வந்துருவாங்களா? வர வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு. வேற யாரு கூட கூட்டணி வேற கட்சிகள் வச்சிருந்தால் அவங்களுக்கு பிரதானமா வாய்ப்பு இருந்திருக்கும். ஒரு ஏடிஎம்கே கூட்டணி வச்சிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். டிவிகே இவங்க அங்க பாஜக கூட கூட்டணி வச்சிருக்காரு. ஏங்கிட்ட அவரு எம்பி எலெக்ஷன் எல்லாம் வைக்காம இந்த எலெக்ஷன் வச்சிட்டாரு, பிரோஜனம் இல்லாத எலெக்ஷன். இந்த எலெக்ஷன்ல டிவிகே கூட வச்சிருந்தாருன்னா நேற்றுக்கு அமோகமா வெற்றி பெற்றிருக்கும். ஆனா இழுப்பறி தான் இது வரும் ஏடிஎம்கே. நிறைய பேர் வந்து நாம் தமிழர் கட்சியும் தேமுதிகவும் டிவி கூட இருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து நல்ல பிரதானமா வாய் சரியில்லை. நீங்க வேற வந்து சீமான் வந்து வாய் சரியில்லை, அவங்க தாத்தா சரியில்லை. எல்லாம் பொதுமக்கள் எல்லாம் நல்லாதான் பாக்குறாங்க. எல்லாம் பொதுமக்கள் எல்லாம் முட்டாள் எல்லாம் கிடையாது. நீ பேசுறதெல்லாம் பார்த்துன்னு தான் இருக்கிறாங்க. நீ இன்னமும் பேசிட்டு எல்லாம் பெரிய ஆக முடியாது. நீ தெருவா உன்னை என்ன பண்றாங்கன்னு பாரு. அதை விட்டுட்டு நீ பாட்டு எங்க மேல இருந்து பேசினாலும் கம்முன்னு தான் இருக்கிறாங்க. இது ஒரு நாய் ஒண்ணு, ஜூலி நாய் ஒண்ணு, எதுக்கு தேவையில்லாத. அவரு எவ்வளவு உச்சத்துல இருக்கிறாரு, நீ ஒரு கால் தூசுக்காவியா விஜய்க்கு? ஆனா தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் அரசியல் களம் கரெக்டா தேர்தல் வரப்போகுதுன்னா பெரிய பெரிய தலைவர்களை அவங்க கூட இருந்தவங்களே வச்சு இழுப்பறி பண்ற விஷயங்கள் தான். விஜயகாந்த் கேப்டனுக்கு நடக்காத விஷயங்களா? ஆமா, இப்போ உங்களுக்கே தெரியும் அவங்க யாரு கூட இருக்காங்கன்னு. இல்லங்க, பொதுமக்கள் தெளிவா இருக்காங்க. நீங்க வந்து பாருங்க, எல்லா பேச்சும் யூடியூப்ல இருக்கு, சேனல்ல எல்லாம் பேச்சு யார் என்னென்ன பேசுறாங்க எல்லாமே மக்கள் ஒரு தெளிவா இருக்காங்க. புரியுதுங்களா? யாரும் ஏமாறுற மாதிரி எல்லாம் கிடையாது. மனசுல நினைக்கிறேன் யாரு வரணும் அவங்க தெரியும். அவங்க தேர்தல் வரைக்கும் எப்படி எல்லாமே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பண்ணுவாரு. என்கிட்ட சப்போர்ட், என்கிட்ட செங்கோட்டையன் இருக்காரு, ஒரு ஆள் போதும், வேற எல்லாம் வேணாம், யாரும் வேணாம். நீங்க மட்டுமா இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருமே டிவிக்கு தான்? வீட்டுல இருக்கிற 4 பேரும். இன்னைக்குள்ள கல நிலவரப்படி தமிழ்நாட்டுல வந்து எலெக்ஷன்ல இப்போ எலெக்ஷன் வச்சா யார் வின் பண்ற மாதிரினா இருக்கா உங்களோட ஒப்பீனியன்? வாய்ப்பு இருக்குது. ஒன்னு ஏடிஎம்கே, இன்னொன்னு டிவிகே, 2 பேர் இருக்கிறாங்க. அவங்கதான் கொஞ்சம் இப்போ வந்து கொஞ்சம் இதுவா இருக்கிறாங்க. பப்ளிக் வந்து பாத்தீங்கன்னா டிவிகே சொல்றாங்க. ஏடிஎம்கே வந்து பழைய கட்சினால அந்த ஒரு பழைய ஆளுங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அது இருக்குது.
அவங்க 2 பேரும் தான் இருக்குது சார். வேற எந்த ஒரு இதுவும் இல்ல எனக்கு தெரிஞ்சு. ஓகே, இவங்க 2 பேரும் கூட்டணி வச்சிருந்தா கண்டிப்பா வின் பண்ணி இருந்திருக்கலாமா? கூட்டணி வைக்காம இருக்கிறது நல்லது. வச்சோம்னாக்கா அது வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆயிட்டு இருக்கும். டிஸ்டர்பன்ஸ்னாக்கா இப்போ புது ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க. புது ஓட்டர்ஸ் இளைஞர்கள். அவங்க இளைஞர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே விஜய் தான் பாக்குறாங்க. விஜய் தான் கொஞ்சம் ஓட்டு போடுவாங்க. நாளைக்கு என்ன ப்ராப்ளம் வந்ததுனாக்கா இதனால எங்க தலைவரான ஜெயிச்சாங்க அந்த மாதிரி நடக்கலாம். அதனால இப்படி தனியா நிக்கிறது நல்லது. இவருக்கு கூட்டணி தேவையில்லை. ஆக்சுவலா டிவி கேக்கு கூட்டணி தேவையில்லை. ஏன்னா ரசிக பலம் ஒண்ணு அவரு அந்த அப்போது இருந்து ஒரு ஹெல்ப் மூட் இருக்குது அவருக்கு. ஒரு சில நாம் தமிழர் கட்சியும் டிவிக்கே வச்சிருந்தா கூட பெட்டரா இருக்கும். வேண்டாம், வாழ்க்கையே தனித்தே போட்டிக்கலாம். தனித்தே போட்டிட்டாலுமே அவர் வந்து இருக்கு. இப்போ அவர் 2 இடத்துல நிக்கிறாரு, அவர் மேல அவருக்கு நம்பிக்கை இல்லைன்னு வேற நிறைய பேர் சொல்றாங்க. அப்படி வாய்க்குதுன்னு சில பேர் எல்லாம் பேசுவாங்க. நம்ம வந்து நான் வந்து விஜய் பத்தி தப்பா பேசினா அவர் தப்பா இருப்பாரு இல்ல, கிடையாது. அவரோட பாயிண்ட் பாத்தீங்கன்னாக்கா யாரு என்னன்னு பேசிட்டு போவாங்க. என் வேலையை நான் பாத்துருக்கேன். ஏன்னா இது வந்து ரொம்ப காலமா இருந்துட்டு இருக்க ஒரு அரசியல் சட்டம் இருக்கிறது. பேசி நிக்கிறாரு. ஒவ்வொரு படத்துலயும் பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து, அதாவது எனக்கு 51 வயசு ஆகுது. நான் நோட் பண்ணிக்கிறேன் அவர் வருவாரு, அந்த மாதிரி நடக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சு அப்பவே. பட் ஆனா இப்போ வந்துக்குது கரெக்டான டைம் தான் அவர் வந்துக்கிறது இருக்கு. 90% அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. 100% நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஏடிஎம்கவும் வந்து கொஞ்சம் கரெக்ட். எம்ஜிஆர் முகமே ஒரு ஒரு அம்மாவும் அவங்களுக்கு இல்ல, அதையும் இப்போ இவர் இமேஜ் யூஸ் பண்றாரு. எங்க போனாலும் எம்ஜிஆர் பத்தி பேசுறாரு. நல்லவங்களை பத்தி பேசுறது தப்பு கிடையாது சார். ஆமா, நாங்க நீங்கன்னு உரிமை கொண்டாடுறதுல ஒண்ணும் இல்ல. யார் வேணா பேசலாம். இல்ல, யாரும் பேசலாம். இப்போ எனக்கு வந்து கலைஞர் சார் பிடிக்கும்னா பிடிக்கும், எம்ஜிஆர் சார் பிடிக்கும்னா பிடிக்கும். அவ்வளவுதான் என்னோட ஒப்பீனியன், அவ்வளவுதான். இப்போ அதனால வந்து எம்ஜிஆர் கெட்டது சொல்ல மாட்டேன், கலைஞர் நல்லது சொல்ல மாட்டேன், அந்த மாதிரி கிடையாது. இவங்களோட பாணி இப்படி, இவரோட பாணி இப்படி. பட் ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எம்ஜிஆர் நான் பாத்துக்கிறேன், கிட்டே பாத்துக்கிறேன் எம்ஜிஆர். அப்போவே எனக்கு ஒரு 14 வயசு இருக்கும், அப்பவே நான் கிட்ட பாத்துக்கிறேன். அப்போதான் அவரு பிடிக்கும் எனக்கு. ஆனா அதனால யார் வேணா யூஸ் பண்ணலாம், நல்ல விஷயங்களுக்காக யூஸ் பண்ணலாம். ஒரு பொதுவான சார் அவரு நல்லவங்க பக்கம் வந்து. ஆனா இப்போ உள்ள கள நிலவரப்படி தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் உங்களுக்கு இந்த கட்சி வந்தா நல்லா இருக்கும் அண்ட் இதான் கள நிலவரப்படி இவங்க தான் வருவாங்க அப்படின்னு 2 கொஸ்டின். ஏடிஎம்கேவா இல்லை டிஎம்கேவான்றது ரொம்ப இதில் இருக்கு. இதில் வந்து புதிதாக வந்து விஜய் வராப்புல. அவர் வந்து வந்தால் எதிர்பார்க்குறோம், விஜய் வந்து மாற்றம் வரணும். அவர் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. இருந்தாலும் விஜய்க்கு வாய்ப்பு இருக்குது. அவர் வந்தால் அதை தக்க வச்சுக்கின்னு இது பண்ணலாம். ஏடிஎம்கே திமுகன்றது வந்து ரொம்ப கன்செப்டாக ரொம்ப சொல்ல முடியாது. விஜய் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு என்னோட கருத்து எனக்கு தோணுது. இளைஞர்களும் அதுதான் விரும்புகிறாங்க. இதுதான் மக்களோட கருத்து. பெரியவங்களும் அதான் பேசிக்கிறாங்க. விஜய் வந்தால் எப்படி பண்ணுறாப்புல என்னென்னு ஒரு போட்டு பண்ணி பார்ப்போம். ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் திமுக அதிமுக 2 பேர்ட்டையும் மெஜாரிட்டி இல்லை. 2 பேர்ட்டையும் மெஜாரிட்டி இல்லாத போது தாவேக்காட்ட ஒரு 20 எம்எல்ஏ சீட்ஸ் இருக்குன்னா அப்போ அவர் யாரு கூட போய் கூட்டணி இருந்தா நல்லா இருக்கும்? கண்டிப்பாக ஏடிஎம் கூட போனால் மெஜாரிட்டி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. திமுகவில் ரொம்ப சொல்லிக்கிற மாதிரி கிடையாது. ஏன்னா மக்களும் கருத்து கணிப்பு திமுக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. இவர் போய் ஏடிஎம்ல கொஞ்சம் போனான்னா இன்னும் நல்ல வாய்ப்பு உண்டு கிடைக்கிறதுக்கு. அவர் இப்போ வந்து 2 தொகுதியில் நிற்கிறார்ல, அது வந்து நிறைய பேர் வந்து விமர்சிக்கிறாங்க. 2 தொகுதியில வந்து தன்னை நம்பாதவங்க தான் நிற்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அதை நீங்க எப்படி நினைக்கிறீங்க? அவர் நம்பி நிற்கிறாருன்னா பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, அவர் படத்துல கூட சொல்லுவாங்க, எம்எல்ஏ பொண்டாட்டி எம்எல்ஏ தான் ஓட்டு போடுமா நிச்சயம் கிடையாது. அவர் நம்பி நிற்கிறாரு, அது எல்லாமே மக்கள் கையில் இருக்கு. இப்போ அப்போ 2 இடத்துலையுமே ஜெயிச்சிருவாரானா? வரது வாய்ப்பு இருக்கு. இளைஞர்கள் அதிகமா இருக்காங்க. இந்த சுச்சுவேஷன்ல லேடிஸ் ஜென்ஸ் வரையும் விஜயா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏடிஎம் கூட்டணி போனா இன்னும் 2 மெஜாரிட்டி வந்துருவாங்க. தனித்தும் அவர் கெப்பாசிட்டி காட்டலாம். 20 சீட்டு 30 எல்லா சீட்டும் வரலாம். 20 சீட்டுனா 2 சீட்டு கன்ஃபார்மா அதுல வச்சுட்டு வருவார். அதெல்லாம் என்ன மாற்றம் இருக்கு. ஓகேண்ணா. என்ன ஒண்ணு எல்லாம் செதறும். இவரு கன்ஃபார்மா வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இவர் ஜெயிச்சிருவாரு, செதறும், தனியா வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகேண்ணா. இன்னைக்கு சட்டமன்ற தேர்தல் கள நிலவரப்படி யார் வருவாங்க, உங்களுக்கு யார் வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது? டிஎம்கே தாங்க. டிஎம்கே வந்துருவாங்க. எதனாலன்னு சொல்லவா? எல்லா இடத்துலயும் ரோடு போடுறாங்க. ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது? நல்லா இருக்கு. பார்க்ல இருந்து எல்லாம் இப்ப ரீப்ளேஸ் பண்றாங்க. எலெக்ஷன்னால பண்றாங்களா இல்ல என்னன்னு தெரியல. நல்லது நடக்குது இல்ல, அதனால டிஎம்கே வந்தாலே நல்லா இருக்கும் தான். வந்தா நல்லா இருக்கும்னு சொல்றீங்க. உங்களோட ஒப்பீனியன் வந்தா அவங்க வந்தா நல்லா இருக்கும். கள நிலவரம் இதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவாங்க. கள நிலவரப்படி அவங்களே வந்துருவாங்களா? வந்துருவாங்க. ஆளுங்கட்சி கண்டிப்பா. ஓகே. அதனால கொஞ்சம் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது ஒண்ணு இருக்கு. 2வது அடுத்த இடம் பார்த்தா டிவிங்க. ஆனா அவங்க புது கட்சி,
அவங்கள நம்பி எடுத்தா போத்தோன்னு இளைஞர்கள் போட்டு போட்டுருவாங்க. நான் தமிழ்நாடு எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ கள நிலவரப்படி யார் வருவாங்க, உங்களோட ப்ரிஃபரன்ஸ் யார் வந்தா நல்லா இருக்கும்? எனக்கு விஜய் தான் வரணும். உங்களுக்கு விஜய் தான் வரணும்னு ஆசை. ஏன்னா இவங்க நம்பி நம்மளுக்கு எல்லாம் போயிடுச்சு. இதுக்கு மேல வரவங்க புதுசா வரவங்க கொஞ்சம் கத்துக்கலாம்ல. அவங்க கத்துக்கலாம், நம்மளுக்கும் நமக்கு யூஸ் ஆகும். விஜய் தான் வரணும். கள நிலவரப்படி வந்துருவாரா இல்ல வேற யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? சவுத்தாஞ்சி ஆனா அவர் வரணும், இல்லைன்னா எடப்பாடி, ரெண்டுத்துலதான். உலகம் அழகு கலைகளின் சுரங்கம்.